Hi, greetings to all. This video, chapter 7 of accountancy, accounting for companies issue of debentures நிறுவனங்களுக்கான கணக்கியலின் கீழே கடனீட்டு பத்திரங்கள் வெளியீட்டுக்கான கணக்கீட்டு பத்திரம்னா என்ன, அதனுடைய குறிப்பேட்டு பதிவுகள் எப்படி இருக்கும், அதோட வகைகள் என்ன, இதெல்லாம் வந்து இதுல கீழே பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து சொல்லுவாங்க கடைசியா. ஃபர்ஸ்ட் மீனிங் ஆஃப் டிபெஞ்சர். டிபெஞ்சர்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் டிபெஞ்சர்னா என்னன்னு சொல்லுவேன். ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி இப்போ ஷேர் இஷ்யூ பண்ணி ஷேர் அந்த கம்பெனியோட கேபிட்டலை கெயின் பண்ற மாதிரி ஒரு கம்பெனிக்கு கடன் தேவைப்படும் பொழுது அது வந்து மக்கள் கிட்ட ஒரு டிபெஞ்சரை கிரியேட் பண்ணி ஒரு பத்திரம்னு சொல்லுவாங்க. அது அந்த பத்திரத்தை வந்து எழுதி கொடுத்து அதுல அந்த கம்பெனியோட சீல் போட்டு அந்த அந்த கம்பெனி வந்து அதில் அக்னாலேஜ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி வந்து உங்ககிட்ட டெப்ட் வாங்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலேஜ் பண்ணி ப்ளஸ் ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல், நம்ம இனிஷியலா அந்த டிபெஞ்சர் வாங்கும்போது கொடுத்த அமௌண்ட் அதை வந்து எப்போ ரீபேமெண்ட் பண்ணுவாங்களோ அதோட ப்ரொசீஜர் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அட் ஃபிக்ஸட் ரேட். அந்த எல்லா டிபெஞ்சர்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு கன்சிடரேஷனா அந்த கம்பெனி வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க, பர்டிகுலர் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. அந்த ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி எல்லாமே அந்த டிபெஞ்சர்ல எழுதி கொடுத்து அந்த கம்பெனியோட சீல் வச்சு கொடுப்பாங்க. இதுதான் வந்து டிபெஞ்சர். கடனீட்டு பத்திரம்னா அதுதான் ஒரு நிறுவனத்தால் வெளியிடப்பட்ட எழுத்துப்பூர்வ பத்திரம். இது நிறுவனத்தின் முத்திரையுடன் வெளியிடப்படுகிறது. இது ஒரு கடனை ஒப்புக்கொள்வதை குறிக்கிறது மற்றும் முதன்மை தொகையை திருப்பி செலுத்துவதற்கான விதிமுறைகள் மற்றும் நிலையான வட்டி விகிதத்தில் வட்டி செலுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. மேடம் சொல்லியிருந்தாங்க, அப்படியே இருக்கு. அடுத்து அக்கார்டிங் டு செக்ஷன் 2 clause 30 of in Company Act 2013, debenture includes the debenture stock, debenture bond plus any other securities of a company. டிபெஞ்சர்ன்றது வந்து டிபெஞ்சர் ஸ்டாக்காகவும் இருக்கலாம், டிபெஞ்சர் பாண்டாகவும் இருக்கலாம், ஆர் எனி அதர் செக்யூரிட்டிஸ் ஆஃப் கம்பெனியும் இருக்கலாம். ஓகேவா? வெதர் கான்ஸ்டியூட்டிங் எ சார்ஜ் ஆன் த அசெட்ஸ் ஆஃப் அ கம்பெனி ஆர் நாட். அது நிறுவனத்தோட சொத்துக்கள் மீது கடன் உரிமை கொண்டிருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து மீனிங் ஆஃப் அ டிபெஞ்சர். நெக்ஸ்ட் characteristics of features or features of a debenture. Features or characteristics என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து a debenture is issued by a company in the form of a certificate. ஒரு சர்டிபிகேட் ஃபார்ம்ல வந்து கொடுக்குற ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து டிபெஞ்சர், which is written acknowledgement of a debt taken by the company. அந்த கம்பெனி எடுத்துக்கிட்ட டெப்டை அக்னாலேஜ் பண்ணி கொடுக்குறது தான் வந்து கடனீட்டு பத்திரம். A debenture is issued under the seal of a company. அந்த நிறுவனத்தோட முத்திரையோட தான் அது வெளியிடப்படும். It contains a contract for the repayment of principal sum at a specific date. ஒரு குறிப்பிட்ட தேதியில வந்து அவங்க முதன்மை தொகையை திருப்பி செலுத்துவதற்கான ஒப்பந்தம் வந்து இதுல இருக்கும். As per Companies Act 2013, no company is allowed to issue debentures having a maturity date of more than 10 years from the date of issue. நிறுவனங்கள் சட்டம் 2013 படி எந்த நிறுவனம் வெளியீட்டு தேதியிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் முதிர்வு தேதியுடன் கடனீட்டு பத்திரங்களை வெளியிட முடியாது. அதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேக்ஸிமம் லிமிட் ஃபார் அந்த இது வந்து ரீபேமெண்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு மேல வந்து எக்ஸீட் ஆகக்கூடாது அப்படின்றாங்க. யூஸ்வலி த டிபெஞ்சர்ஸ் ஆர் இஷ்யூடு வித் ஸ்பெசிஃபைட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் கால்டு கூப்பன் ரேட். அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கூப்பன் ரேட்னு சொல்லுவாங்க. A debenture is generally secured by a charge on the assets of a company. கடனீட்டு பத்திரம் வந்து பொதுவாக அந்த நிறுவனத்தோட சொத்துக்களின் மீது கடன் உரிமை வைத்து பாதுகாக்கப்படுகிறது. அதை வச்சுதான் செக்யூர் பண்றாங்க. ஓகேவா? இதுதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் அ டிபெஞ்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாண்டுக்கும் டிபெஞ்சருக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்க்கும்போது, இட் இஸ் வெரி மச் சிமிலியர் டு தட் ஆஃப் அ டிபெஞ்சர். பத்திரத்தையும் கடனீட்டு பத்திரமும் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மெயின் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டிபெஞ்சர் அண்ட் பாண்ட் இஸ் ரெஸ்பெக்ட் டு த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். Debentures are issued with a fixed rate of interest, whereas bonds can be issued without predetermined rate of interest. அதாவது பத்திரங்கள்ல வந்து ஒரு டிட்டர்மைன் பண்ண ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்காது, அவங்களுக்கு வந்து வட்டி விகிதம் தீர்மானிக்கப்பட்டதா இருக்காது. ஆனா இந்த கடனீட்டு பத்திரங்கள்ல வட்டி விகிதம் வந்து தீர்மானிக்கப்பட்டுதான் கொடுப்பாங்க. எப்படின்னா, அந்த பாண்ட் எப்படி கொடுப்பாங்கன்னா,
interest as in case of a deep discount bonds or zero coupon bonds. Deep discount bonds or zero coupon bondsனா என்னன்னா அங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுதான் இன்ட்ரெஸ்ட்னு கிடையாது. அது வந்து பேஸ்ட் ஆன் த இன்கம் ஆஃப் அ கம்பெனி, டர்ன் ஓவர், இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அந்த அமௌண்ட் வந்து அங்கே ஃபிக்ஸட் ரேட்டா இல்லாம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், வேரி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் அண்ட் டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட்ஸ். A deep discount bond or zero coupon bond is one which is issued without prefixed rate of interest and its issued price is heavily discounted. Okay, அடுத்து வந்து டைப்ஸ் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்சர்ஸ். இதுல என்னென்ன கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அன்செக்யூர்டு டிபென்சர்ஸ். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, தட் தோஸ் டிபென்சர்ஸ் ஆர் தீஸ் டிபென்சர்ஸ் ஆர் தோஸ் விச் ஆர் நாட் கிவன் எனி செக்யூரிட்டி. இது வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கொடுக்காது இந்த கைண்ட் ஆஃப் டிபென்சர்ஸ். ஓகேவா? த ஹோல்டர்ஸ் ஆஃப் அ சச் டிபென்சர்ஸ் ஆர் ட்ரீட்டட் ஆஸ் அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். இப்போ நம்ம ஒரு இதுல வந்து செக்யூர்டு கிரெடிட்டார், இப்போ உங்ககிட்ட ஒரு சொத்தை அவங்க வாங்கிட்டு எனக்கு கடன் கொடுக்குறவங்களுக்கும் என்கிட்ட எதுவுமே வாங்காம ஒரு கடன் கொடுக்குறவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. என்கிட்ட எதுவுமே வாங்கலைன்னா அவங்க அன்செக்யூர்டு கிரெடிட்டார்ஸ். அதே மாதிரி தான் இந்த அன்செக்யூர்டு டிபென்சர்ஸையும் வந்து ட்ரீட் பண்ணுவோம். அவங்களுக்கு வந்து எதையுமே செக்யூர்டா கொடுத்துருக்க மாட்டோம், எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கும். ஓகேவா? அடுத்து ரெஜிஸ்டர்டு டிபென்சர்ஸ். சச் டிபென்சர்ஸ் ஆர் நாட் ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். இது வந்து ஈஸியா வந்து யாருக்குமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அப்படின்னு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா ப்ராப்பரா டிரான்ஸ்ஃபர் டீடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? இதுல பிரின்சிபல் அமௌண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் சச் டிபென்சர் இஸ் பெய்ட் டு த பர்சன் ஹூஸ் நேம் அப்பியர்ஸ் இன் த கம்பெனி ரெஜிஸ்டர். அதுல ஏன் நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதுல யார் பேர் இருக்கோ அவங்களோட பேர் மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அதான் வந்து ரெஜிஸ்டர்ட் டிபென்சர்ஸ். அடுத்த கைண்ட் வந்து பியரர் டிபென்சர்ஸ். நேம்ஸ் அண்ட் அட்ரஸஸ் ஆஃப் அ ஹோல்டர்ஸ் ஆஃப் அ சச் டிபென்சர்ஸ் ஆர் நாட் ரெக்கார்டட் இன் த கம்பெனி அண்ட் தீஸ் டிபென்சர்ஸ் ஆர் transferable by mere delivery. Coupons are attached with these debentures and the interest is paid to such persons who produce the coupons in the specified bank. இங்க என்னன்னா, பியரர் டிபென்சர்ஸ்ல வந்து தாங்குபோர் கடனீட்டு பத்திரங்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இவற்றின் வைத்திருப்புகளின் பெயர் பதிவு செய்யப்படுவதில்லை. இது யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட நேம் வந்து கம்பெனியோட ரெஜிஸ்டர்ல ரெக்கார்ட் ஆயிருக்குது. இது ஜஸ்ட் ஒரு நியர் டெலிவரி மூலமாகவும் வந்து இதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து ரிடீமபிள் டிபென்சர்ஸ். இது வந்து எப்போ நம்ம வேணுமோ அந்த கம்பெனி அவங்களுக்கு வந்து ரீபே பண்ணிடும், அந்த ரிடீம் பண்ணிட்டாங்கன்னா. ஓகேவா? இது வந்து ஸ்பெசிஃபைட் பீரியடுக்காக போடுவாங்க அம்சமா. இது வந்து ஆர் by installment during the life of a company. Most of the debentures are generally of this type. ஓகே, இது வந்து எய்தர் லம்சமா இருக்கலாம், இல்லை அந்த எஸ்ஐபி மாதிரி இருக்கலாம், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ஸ். ஓகேவா? அந்த இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் இருக்கலாம், ஆர் லம்சம் மொத்தமாகவும் கொடுக்கலாம். எந்த ரெண்டு டைப்ல இருக்கும் ரிடீமபிள் டிபென்சர்ஸ். இர்ரிடீமபிள்னா டோட்டலி ஆப்போசிட் டு தட். இர்ரிடீமபிள்ன்றது அவங்க நாட் ரீபேயபிள், நாட் ரீஃபண்டபிள் டிபென்சர்ஸ் தான் வந்து இர்ரிடீமபிள். ஓகேவா? அடுத்து கன்வெர்டபிள். கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ் ஆர் those debentures which are convertible into equity shares or other securities at the stated rate of exchange, either at the option of debenture holders or at the option of company after a specified period. When only a part of amount of a debenture is convertible into shares, such debentures are called partially convertible debentures. அதாவது ஒரு டிபென்சர்ல இருந்து பாதி அமௌண்ட்டை வந்து நான் ஷேரா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கும்போது அந்த இதை வந்து பார்ஷியலி கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ்னு சொல்லுவோம். வென் த ஃபுல் அமௌண்ட் டிபென்சர் இது என்ன ஃபுல்லா வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம், ஷேரா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபுல்லி கன்வெர்டபிள் டிபென்சர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டிபென்சர்ஸ். அடுத்தது தமிழ்ல கடனீட்டு புத்தகங்களோட வெற்றி. அன்செக்யூர்டு டிபென்சர்ஸ் பாதப்பற்ற ஒரு கடனீட்டு புத்தகம். ரெண்டாவது பதிவு செய்யப்பட்ட கடனீட்டு பத்திரம்ன்றது அந்த கம்பெனியோட ரெஜிஸ்டர்ஸ்ல வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து இதை கிளைம் பண்ண முடியும், வேற யாருக்கும் வந்து அது கிடைக்காது. ஸோ அது பதிவு செய்யப்படும், ஈஸியாக வந்து மாற்றம் வந்து தாங்குபோர் கடனீட்டு பத்திரங்கள் பேரர் டிபென்சர்ஸ். இது வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், டெலிவரி பண்ணிக்கலாம்.
இதுல வந்து யாரோட பேரும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. அடுத்தது திருப்பி செலுத்தக்கூடிய 18 ரெடீமபிள் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு ரீபே பண்ணும். இர்ரெடீமபிள் வந்து அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு திரும்ப செலுத்தாது. மாற்றத்தக்க கடனீட்டு பத்திரம்ன்றது நீங்க கடனீட்டு பத்திரங்களை பங்குகளா மாற்றிக்கலாம். ஓகேவா? அடுத்தது டிஸ்டிங்ஷன் பிட்வீன் ஷேர் அண்ட் டிபெஞ்சர்ஸ். ஷேருக்கும் டிபெஞ்சர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேபிட்டல் வெர்சஸ் லோன். ஷேரோட கேபிட்டல் வெர்சஸ் லோன் அப்படி இருக்கும், டிபெஞ்சரோட கேபிட்டல் லோன் அப்படின்னு பார்த்தோம். ஷேர் இஸ் அ பார்ட் ஆஃப் அ கேபிட்டல் ஆஃப் அ கம்பெனி. ஷேர் தான் வந்து கேபிட்டலோட பார்ட். ஓகேவா? therefore the shareholders are the owners of the company. அப்போ எல்லா each shareholder is a owner of the company. ஓகேவா? meanwhile debentures எப்படின்னா, a debenture is a part of a loan. ஓகேவா? And as such the debenture holders are the creditors of the company. debenture holders வந்து அந்த கம்பெனியோட கிரெடிட்டாஸா தான் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. சரியா? டிவிடெண்ட் வர்சஸ் இன்ட்ரெஸ்ட். இவங்க டிவிடெண்ட் எப்படி இருக்கும், இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கும் பார்த்தோம்னா, ஷேருக்கு வந்து டிவிடெண்ட் கொடுப்பாங்க, டிபெஞ்சர்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. Fluctuating or fixed rate of dividend or interest. Dividends is paid only if there is a profit. இங்கே ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் நம்ம டிவிடெண்ட் கிடைக்கும். The rate of dividend வந்து fluctuate ஆகலாம் இயர் டு இயர் டிபெண்டிங் ஆன் த ப்ராஃபிட் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த டைரக்டர்ஸ். ஓகேவா? இந்த பக்கம் the rate of interest is fixed. It must be paid irrespective of the company making profit or incurring a loss. அந்த கம்பெனி ப்ராஃபிட்டோ லாஸோ the debenture holders must be paid ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அடுத்தது இந்த வாலண்டரி ஆர் கம்பல்சரி ரிடம்ஷன். ஷேர்ல வந்து இட்ஸ் அட் த ஆப்ஷன் ஆஃப் அ கம்பெனி டு ரிட்டர்ன் த அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் பை பையிங் பேக் வித் ஓன் ஷேர்ஸ். அதோட ஓன் ஷேர்ஸே வந்து அந்த கம்பெனி பை பேக் பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இந்த பக்கம் டிபெஞ்சர்ஸ்ல வந்து த அமௌண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் மஸ்ட் பி ரீஃபண்டட் அக்கார்டிங் டு த டேர்ம்ஸ் ஆஃப் இஷ்யூ. நம்ம டிபெஞ்சர்லயே நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம் எவ்வளோ காலத்துக்கான டிபெஞ்சர் இது அப்படின்றது எல்லாமே. ஸோ அதன்படி வந்து இதை நம்ம டிபெண்டர் வந்து ரெடீம் பண்ணும்போது நம்ம ரீஃபண்ட் பண்ணணும் கம்பெனியா. ஓகே. அடுத்து ப்ரியாரிட்டி ஆஃப் ரீபேமெண்ட் பிரின்சிபல் இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப். இன் கேஸ் ஆஃப் வைண்டிங் அப்னா த பேமெண்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் இஸ் மேட் ஆஃப்டர் த ரீபேமெண்ட் ஆஃப் டிபெஞ்சர்ஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் பே பண்ணுவாங்க. ஆஃப்டர் தட் தான் வந்து பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு பேசி கொடுப்பாங்க. அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்ல ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஓகே. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட். அது டிஸ்கவுண்ட்ல வந்து நம்ம கொடுக்கலாமான்னு பார்த்தா அண்டர் செக்ஷன் 53 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் ஷேர்ஸ் கேனாட் பி இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் எக்ஸ்பெக்ட் ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ். முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்வெட் ஈக்விட்டி ஷேர்ஸ், அதாவது அதோட கம்பெனிஸ்ல வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸுக்கு கொடுக்கும்போது டிஸ்கவுண்ட் ரேட்டு கொடுக்கலாமே தவிர மற்ற யாருக்கும் கொடுக்க முடியாது. பட் டிபெஞ்சர்ஸ் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. எவ்வளோ டிஸ்கவுண்ட் வேணுமோ அவங்க அது வந்து அவங்க டிசிஷன் தான். ஓகே. ஓட்டிங் ரைட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஓட்டிங் ரைட் இருக்கும், பட் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு வந்து எந்த ஒரு ஓட்டிங் ரைட்ஸும் இருக்காது. ஓகே. அடுத்தது வந்து தமிழ்ல அது மேலே சொன்னதுதான் பங்கு உடனீட்டு பத்திரம். பங்குகளுக்கு இது வந்து முதல்ல வந்து ஒரு இதுதான் வந்து இப்போ வந்து பகுதி தான் பங்கு. கடனீட்டு பத்திரம் வந்து கடன் வகையை சார்ந்தது. டிவிடெண்ட் வந்து இவங்களுக்கு ஈவுத்தொகை கிடைக்கும், அவங்களுக்கு வட்டி கிடைக்கும். அடுத்தது இவங்களுக்கு வந்து லாபம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். டிபெஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு வந்து லாபம் இல்லைன்னாலும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. இது வந்து ஷேரை வந்து அந்த கம்பெனி பைபேக் பண்ணலாம், கடனீட்டு பத்திரங்களை வந்து அது பைபேக் பண்ண முடியாது. நிறுவனம் கலைக்கப்படும் போது கடனீட்டு பத்திரங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் பங்குகளுக்கு வந்து தருவாங்க. பங்குகள் வந்து எப்பவுமே வந்து ஒரு பாதுகாப்பற்றதா இருக்கும். கடனீட்டு பத்திரங்கள் வந்து பொதுவாக அந்த நிறுவனத்தோட சொத்துக்களால பாதுகாக்கப்பட்டிருக்கும். எப்படின்னா அந்த கம்பெனி வைண்ட் அப் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா அந்த கம்பெனி வைண்ட் அப் ஆகும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கம்பெனியை லிக்விடேட் பண்ணுவோம். லிக்விடேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அந்த இருக்க அசட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சேல் பண்ணுவோம். அப்போ அந்த சேல் பண்ணி வந்த இந்த லிக்விடிட்டி அமௌண்ட்ல இருந்து தான் நம்ம எடுத்து ஃபர்ஸ்ட் கிரெடிட்டார்ஸுக்கு தருவோம். ஸோ இங்கே டிபெஞ்சர் வாங்கின டிபெஞ்சர் ஹோல்டர்ஸும் கைண்ட் ஆஃப் கிரெடிட்டார்ஸ் தான். அப்போ அந்த கிரெடிட்டார்ஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பே பண்ணிடுவோம். ஸோ அந்த கம்பெனியோட அசட்டை வந்து இதுல செக்யூரிட்டியா கொடுத்து தான் வந்து அந்த கம்பெனி டிபெஞ்சர் வந்து சேல் பண்றாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இவங்களுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது டிபெஞ்சருக்கு. ஆனால் ஷேர் ஹோல்டர் அந்த பங்கு வைக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த வியர்வை பங்குகளுக்கு மட்டும்தான் வந்து தள்ளுபடியோட கொடுக்கணும். இவங்களுக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை உண்டு. ஷேர் ஹோல்டர்ஸுக்கு, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது.
இப்போ ஒரு கடனீட்டு பத்திரங்களை நம்ம வெளியிட போறோம் அப்படின்னா அதுக்கான கணக்கியல் உள்ளீடுகள் என்னவா இருக்கும்? இப்போ நம்ம வந்து 12% வட்டி விகிதம் போட்டு ஒரு கடனீட்டு பத்திரத்தை சேல் பண்றோம்னு வச்சுக்கலாம். அசியூமிங் தட் த டிபெண்டர்ஸ் கேரி 12% இன்ட்ரெஸ்ட். இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஆன் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணி நம்ம மோஸ்ட் சிமிலியர்லி வந்து நம்ம ஷேரை வந்து நம்ம சேல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன் பண்ணி வந்து எப்படி பண்ணுவோம்னா, பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு 12% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஓகேவா? அப்ளிகேஷன் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது இது ஜேர்னல் என்ட்ரி. ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அப்ளிகேஷன் மணி டு டிபெஞ்சர் அக்கௌண்ட். அந்த அப்ளிகேஷன் மணி வந்து நம்ம டிபெஞ்சர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 12% டிபெஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர் அக்கௌண்ட். ஓகே, அந்த டிபெஞ்சர் அக்கௌண்ட்டுக்கு இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அடுத்தது ஆன் ரீஃபண்ட் ஆஃப் மணி ஆன் டோட்டலி ரிஜெக்டட் அப்ளிகேஷன். இப்போ ரிஜெக்ட் பண்ண அப்ளிகேஷன்ஸுக்கு நம்ம ரீஃபண்ட் பண்ணுவோம்ல, அவங்கள நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுவோம்னா 12% டிபெஞ்சர்ஸ் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு பேக் அக்கௌண்ட். அந்த மேல ஆன் ரிசிப்ட் ஆஃப் அப்ளிகேஷன் பண்ணிய அப்படியே அப்போ தலைகீழா போகும். ஓகேவா? ஏன்னா நம்ம உள்ள வரும்போது என்ன என்ட்ரியோ அதை திருப்பி போடுவோம். இப்போ மணி வெளியே போகுது அதனால. ஓகேவா? திரும்ப வந்து அந்த அப்ளை பண்ணவங்களுக்கு திரும்ப கொடுத்துருவோம். அடுத்து ஆன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சர்ப்ளஸ் அப்ளிகேஷன் மணி ஆன் பார்ஷியலி அக்செப்டட் அப்ளிகேஷன்ஸ். இந்த நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணிக்கு அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாற்றும் போது 12% டிபெண்ட் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டு டெப்டார் டு 12% டிபெண்ட் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாறிடும். அடுத்து ஆன் மேக்கிங் அலாட்மெண்ட் மணி டியூ இருக்கும்போது நம்ம அலாட்மெண்ட் பண்றதுக்காக 12% டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு 12% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். இது வந்து மணி டியூ இருக்கும்போது another side on receipt of allotment பண்ணி ரிசீவ் பண்ணும்போது என்ன, ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு 12% டிபெஞ்சர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். இதுதான் வந்து அதுக்கான ஜேர்னல் என்ட்ரி. அடுத்தது ஆன் மேக்கிங் த கால் மணி டியூ. இப்போ டியூ அமௌண்ட் இருக்கிறத வந்து நம்ம கால் பண்றோம், அந்த கால் மணி வருது அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் கால் செகண்ட் கால் இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கால்ல வந்து 12% டிபெஞ்சர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டு 12% டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவோம். ஓகேவா? கிரெடிட் சைட்ல இது வந்து பற்று வரவு. சரியா? ஆன் ரெசிப்ட் ஆஃப் அ கால் மணி, கால் பண்ணி நம்ம கால் பண்ணும்போது டியூ இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம இங்கே போட்டோம். 7வது என்ட்ரியில் வரும்போது 8வதுல வந்து என்ன பண்ணுறோம்னா, ஆனால் அந்த அமௌண்ட் நமக்கு வந்துடும், ரிசீவ் பண்ணிடுவோம் ஆஸ் அ கம்பெனியா. அப்போ என்ன பண்ணுவோம்னா, அஃப்கோர்ஸ் பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு 12% டிபெண்ட் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். அப்போ மணி ரிசீவ் பண்ணும்போது இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. ஓகேவா? இது எல்லாமும் தான் ஒரு கடனீட்டு பத்திரத்தை நம்ம வெளியிடுறதுக்கான குறிப்பேட்டு பதிவுகள், உள்ளீடுகள். ஓகேவா? தமிழ்ல விண்ணப்பம் பெறும்போது வங்கி கணக்கு பற்று, கடனீட்டு பத்திர கணக்கு வரவு, விண்ணப்ப பணத்தை கடனீட்டு பத்திர கணக்குக்கு மாற்றும் போது கடனீட்டு பத்திர கணக்கு பற்று, கடனீட்டு பத்திர கணக்கு வந்து வரவு பண்ணுவாங்க. ஓகேவா? நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு பணம் திரும்பி தரப்படும் போது 12% கடனீட்டு பத்திர விண்ணப்ப கணக்கு பற்று, வங்கி கணக்கு வரவு. அதே மாதிரி மீதமுள்ள விண்ணப்ப பணம் ஒதுக்கீட்டு பணத்துடன் சேர்க்கும் போது அலாட்மெண்ட் பண்ற இதுல சேர்ப்பாங்க. அந்த இது வந்து என்ன பண்ணணும், 12% கடனீட்டு பத்திர விண்ணப்ப கணக்கு பற்று, கடனீட்டு பத்திர ஒதுக்கீட்டு கணக்கு வரவு. சரியா? இதே 5வதுல ஒதுக்கீட்டு பணம் நிலுவையில் இருக்கும்போது, அந்த பணம் அலாட்மெண்ட் டியூ இருக்கும்போது 12% கணக்கீட்டு பத்திர கணக்கு வந்து பற்று, கடனீட்டு பத்திர கணக்கு வரவு. கணக்கு ஒதுக்கீட்டு பணம் பெறப்படும் அந்த டியூ இருக்க மணியை வந்து ரிசீவ் பண்ணும்போது வங்கி கணக்கு பற்று, 12% பத்திர கணக்கு பத்திர ஒதுக்கீட்டு கணக்கு வந்து வரவு. முதல் அழைப்பு பண்ணும்போது நிலுவையில் இருந்ததுன்னா 12% பத்திர முதல் அழைப்பு கணக்கு பற்று, 12% கடனீட்டு பத்திர கணக்கு வரவு. இதுவே முதல் அழைப்போட பணம் வந்து வாங்கும்போது வங்கி கணக்கை பற்று பண்ணிட்டு 12% கடனீட்டு பத்திர முதல் அழைப்பு கணக்கை வந்து வரவு வைப்போம். இதுதான் வந்து இதுக்கான குறிப்பேட்டு பதிவுகள். ஓகே, இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அட் பிரீமியம். நேற்றே அந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல வந்து இருக்கும். இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அட் பிரீமியம்னா அவங்க ஃபேஸ் வேல்யூவை விட அதிகமான அமௌண்ட் வந்து அந்த அப்ளிகேஷன் பண்றவங்க கிட்ட இருந்து வாங்கி. ஓகேவா? தே ஆர் செட் டு ஹாவ் அ இஷ்யூட் பிரீமியம்.
அவங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிரீமியம் கலெக்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் வந்து பிரீமியம். கடனீட்டு பத்திரங்கள் அவற்றின் முகமதிப்பை விட அதிகமாக வெளியிடப்படும் போது இது பிரீமியம் வெளியீடு எனப்படும். ஓகேவா? அடுத்தது இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்ஸ் அட் டிஸ்கவுண்ட்னா இங்க எப்படி அதிகமாக வச்சுக்கிறாங்களோ அங்க வந்து முதல்முறைப்பை விட குறைவாக வச்சு வெளியிடுவாங்க. இதுதான் வந்து தள்ளுபடியில், அதாவது டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்கறது தான் வந்து இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்ஸ் அட் டிஸ்கவுண்ட். ஓகேவா? இதோட அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி போடுவோம்னா என்ட்ரி வந்து செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் போடுவோம். அல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல செக் பண்ணுவோம். இதுல பேலன்ஸ் இல்லை, செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் ரிசர்வ் அக்கௌண்ட்ல இல்லை அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்துட்டு 2 வந்து டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இதுதான் வந்து இதுக்கான ஜேர்னல். இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்ஸ் ஃபார் கன்சிடரேஷன் அதர் தேன் கேஷ், அதாவது பணம் அல்லாத ஒரு பரிவர்த்தனையில கடனீட்டு பத்திரங்களை எப்படி வெளியிடலாம். சில சமயங்கள்ல வந்து ஒரு நிறுவனம் விற்பனையாளர் வந்து சொத்துக்களை வாங்கிட்டு அதுக்கு நான் காசா கொடுக்கறதுக்கு பதிலாக டிபெண்டன்ஸாவே கொடுத்துருவேன் டைரக்டாவே. ஓகேவா? அதுதான் வந்து இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். ஸோ இது வந்து பணம் அல்லாத பரிவர்த்தனை, நான் கேஷ் டிரான்சாக்ஷன் தான் வந்து இந்த கைண்ட் ஆஃப். ஓகே, அப்படி பண்றதுக்கான இது வந்து அந்த இப்படி பணமல்லாத பரிவர்த்தனைகள் வந்து கடனீட்டு பத்திரங்கள் வெளியீடு பண்ணுவோம்ல, அதாவது நம்ம ஒரு விற்பனையாளருக்கு வந்து பணத்துக்கு பதிலாக கடனீட்டு பத்திரங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கான என்ட்ரிஸ் எப்படி போடுவோம் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் அசட், அசட் வாங்கும்போது அசட் உள்ள வரும், பற்று வெண்டார்ஸ் அக்கௌண்ட்டை வந்து வரவு பண்ணுவோம். இதுவே ஃபார் இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்ஸ் டு வெண்டார் அட் பார் வேல்யூ, பார் வேல்யூல பண்றோம்னா வெண்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெண்டன்ஸ் அக்கௌண்ட். இதுவே ப்ரீமியம் வேல்யூல நம்ம பண்றோம்னா வெண்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெண்டன்ஸ் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட். அதாவது கடனீட்டு பத்திர கணக்கு பிளஸ் கடனீட்டு பாதுகாப்பு பிரீமியம் கணக்கும் வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? மூணாவது என்ட்ரில வந்து ஃபார் த இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்ஸ் டு வெண்டார் அட் டிஸ்கவுண்ட். இப்போ அதே இதை வந்து டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்குறோம் அப்படின்னா வெண்டார்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபெண்டன்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெண்டன்ஸ் அக்கௌண்ட். இதுதான் வந்து அதோட என்ட்ரிஸ். அடுத்தது இஷ்யூ ஆஃப் டிபெண்டர் ஆஸ் அ collateral security. Sometimes when a company takes a loan, the company may have issued debentures as a subsidiary or secondary security. இந்த கடனீட்டு பத்திரம் என்னவா இருக்கும்னா அதாவது பிரைமரி செக்யூரிட்டியா இருக்காது, செகண்டரி செக்யூரிட்டியா தான் இருக்கும். ஏன்னா இதை வந்து முழுக்க கடனீட்டு பத்திரங்களை நம்பியே வந்து யாரும் கடன் கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு இரண்டாம் நிலை பாதுகாப்பா வேணா நம்ம இது கொடுக்கலாம். ஓகேவா? If a default is made either on the payment of interest or in the payment of principal debt, அதாவது அந்த வட்டி கட்டுறதுலையோ இந்த கடனை திருப்பி கட்டும் போதோ அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க, அவங்க வந்து பண்ணல அப்படின்னா the lender will first realize its debt from the principal security. முதல்ல அந்த பிரைமரி செக்யூரிட்டி இருக்கும்ல, அதாவது அசட் டைரக்டா அந்த லேண்ட் பிளஸ் அந்த மெஷினரிஸ் இந்த மாதிரி செக்யூர்டு இருக்கும்ல, அந்த செக்யூரிட்டிஸ் தான் ஃபர்ஸ்ட் அவர் அக்வயர் பண்ணுவார். அதுக்கப்புறம் தான் வந்து if the full amount is not realized from the principal security, it may claim all the rights of a debenture holder. அந்த டிபெஞ்சர் ஹோல்டருக்கு என்னென்ன ரைட் இருக்கோ அந்த எல்லா ரைட்டையும் வந்து அதுக்கப்புறமா ஒரு கிளைம் பண்ணுவார். எப்போ அவர் அப்படி அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு அந்த சொத்து வந்து அவர் கொடுத்த கடனுக்கு ஈடாகலை அப்படின்ற பட்சத்துல இந்த டிபெஞ்சர்ஸை வந்து அவர் டிபெஞ்சர் ஹோல்டரோட ரைட்ஸை வந்து அதை எக்ஸைஸ் பண்ணலாம். அதுதான் தமிழ்ல அதுதான் வந்து கூடுதல் பாதுகாப்பு கடனீட்டு பத்திரங்கள். இது வந்து இரண்டாம் நிலை பாதுகாப்பாக மட்டும்தான் இருக்கும். பயன்பாடு வந்து முதன்மை பாதுகாப்பு போதாத போது மட்டுமே பயன்படுத்தப்படும். ஓகேவா? அடுத்தது வந்து இதோட என்ட்ரிஸ். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா, in this method no entry need to be passed in the books of a company. இந்த கம்பெனிஸோட புக்ஸ்ல வந்து எந்த ஒரு இது போட தேவையில்லை. as the debentures are not actually issued, டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணல அப்படின்ற பட்சத்துல but only given away collateral security as such under
This method, entry is called only for taking a loan. If the loan is taken from a bank, the entry will be. அதாவது முதல் இது வந்து முதல் கணக்கு அப்படின்னா எந்த பதிவும் தேவையில்லை. எப்போ அப்படின்னா கடனீட்டு பத்திரங்கள் உண்மையில் வெளியிடப்படவில்லை, அவை கூடுதல் பாதுகாப்பாக மட்டுமே வழங்கப்படுகின்றன. அது வந்து உண்மையான டிபெஞ்சர்ஸா அவங்க கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டியா கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த முறையில வந்து நம்ம கடன் பெறுவதற்கான பதிவை மட்டுமே வந்து என்ட்ரி போடுவோம். இப்போ ஒரு வங்கியிலிருந்து கடன் பெறுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த டிபெஞ்சர்ஸ் வந்து நம்ம நார்மல் டிபெஞ்சரா கொடுக்கல, ஒரு செக்யூரிட்டியா கொடுக்குறோம். செக்யூரிட்டியா கொடுக்கும்போது நம்ம கடன் வாங்கணும், அந்த டெப்டை நம்ம உள்ள என்ட்ரி பண்ணணுமே தவிர நம்ம இஷ்யூ பண்ண டிபெஞ்சர்ஸுக்கான என்ட்ரி வந்து நம்ம போட வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட்ல சொல்றாங்க. அதுதான் வந்து பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு லோன் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? பேங்க் லோன் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகே, செகண்ட் மெத்தட்ல வந்து in this method the entry of issuing debentures or collateral security also recorded entry taking the loan. இந்த லோன் வாங்கினதோட அந்த கொலேட்ரலா கொடுத்த டிபெஞ்சர்ஸையும் வந்து நம்ம என்ட்ரி போடுறோம் அப்படின்னா அந்த செகண்ட் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா டேக்கிங் லோனுக்கு வந்து பேங்க் லோன் அக்கௌண்ட் கிரெடிட்டார். ஓகே, வேலை பார்த்தது. இதுவே டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது டிபெஞ்சர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா? இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். அதாவது வங்கி கணக்கு, வங்கி கடன் கணக்கு அது போட்டுருவோம், அது ஃபர்ஸ்ட் என்ட்ரியில. அடுத்ததா வந்து கூடுதல் பாதுகாப்பு இது கொடுத்ததுக்காக கடனீட்டு பத்திர தற்காலிக கணக்கு பற்று கடனீட்டு பத்திர கணக்கு வரவு. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெண்டன்ஸ், இந்த கடனீட்டு பத்திரங்கள் மீதான வட்டி. அதுக்காக நம்ம எப்படி இப்போ வட்டி இஷ்யூ பண்றோம். நம்ம ஒரு டிபெண்டரை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த பர்சன் அப்ளை பண்ணி வாங்குறாங்க அப்படின்போது அவங்களுக்கு கன்சிடரேஷனா கண்டிப்பா நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி கொடுத்தே ஆகணும். அதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்தோம், நம்ம ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணுது அப்படின்னா அதுக்கான என்ட்ரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போ டியூ இருக்கோ அந்த டைப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் இது வந்து டியூ இருக்கும்போது. இதுவே பெய்டு அப்படின்னா எப்படி பண்ணுவோம்னா டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு பேங்க் அக்கௌண்ட். ஓகேவா? ஏன்னா பேமெண்ட் அமௌண்ட் வெளியே போகும்போது இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டெட்டார் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அ டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இதை வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறோம் அப்படின்னா பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட். ஓகேவா? இதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கான என்ட்ரி. கடனீட்டு பத்திரங்களுக்கான வட்டி கணக்கீடு அதுதான். வட்டி நிலுவையில் இருந்ததுன்னா கடனீட்டு பத்திரம் வைத்திருப்பவர்கள் கணக்கு வரவு, கடனீட்டு பத்திர வட்டி கணக்கு வந்து பற்று. இங்கே கடனீட்டு பத்திர வைத்திருப்பவர்கள் அது வந்து செலுத்தப்படும் போது கடனீட்டு பத்திர வைத்திருப்பவர்கள் கணக்கு வந்து பற்று, வங்கி கணக்கு வரும். லாப நட்ட கணக்குக்கு மாத்திரம் அப்படின்னா லாப நட்ட கணக்கு பற்று, கடனீட்டு பத்திர வட்டி கணக்கு வரும். இதுதான் வந்து இதுக்கான என்ட்ரிஸ். அடுத்து ரைட்டிங் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டெபிட்ஸ். இங்க என்ன ரைட்டிங் ஆஃப்னா என்னன்னா writing அப்படின்றது the loss or discount on the issue of debenture is typically a capital loss. இது வந்து ஒரு முதல் நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, முதலீட்டுல ஏற்படுற ஒரு நட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது or a fictitious asset and the hence has to be written off during the debenture's lifetime. The amount of a loss or discount on issue of debentures has to be not be written off during the year of its issue, since the benefit of the debentures would accumulate to the enterprises till the restitution of a redemption. அப்போ ரைட்டிங் ஆஃப் இந்த மாதிரி நம்ம ரைட்டிங் ஆஃப் பண்றோம் அப்படின்னா அதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா செக்யூரிட்டிஸ் பிரீமியம் ரிசர்வ். நம்ம ரைட் இது பண்ணும்போது இப்போ ரைட்டிங் ஆஃப் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட்டை தான் நம்ம வந்து செக் பண்ணுவோம். அதுல நமக்கு ரிசர்வ் வச்சிருக்கோம் அப்படின்னா அதை ரைட் ஆஃப் பண்ணுவோம். அப்படி அதுல இல்லை அப்படின்னா டைரக்டா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல செக் பண்ணுவோம். ஓகேவா? அந்த கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டும் செக்யூரிட்டி பிரீமியம் ரிசர்வ் அக்கௌண்ட்டும் ஒரே டைம்ல தான் பார்ப்போம். ஓகேவா?
ஸோ இந்த 3 அக்கௌண்ட்டும் டெட்டார் சைடில் போடுவோம். கிரெடிட் சைடில் வந்து 2 டிஸ்கவுண்ட் ஆர் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் அக்கௌண்ட். ஓகே. கடனீட்டு பத்திர வெளியீட்டு தள்ளுபடி வந்து பாதுகாப்பு பிரீமியம் ரிசர்வ் கணக்கு டெட்டார், மூலதன ரிசர்வ் கணக்கு டெட்டார், லாபநட்ட கணக்கு டெட்டார், இதுல ஏதாவது ஒண்ணு கொடுவோம். 2 வந்து கடனீட்டு பத்திர வெளியீட்டு தள்ளுபடி இழப்பு கணக்கு. ஓகேவா? இதோட விளக்கம் என்னன்னா, தள்ளுபடி இழப்பு எழுதியோட கடனீட்டு பத்திரங்கள் தள்ளுபடியில் வெளியிடப்படும் போது ஏற்படும் இழப்பு. இது வந்து தள்ளுபடியில நம்ம கொடுக்குறோம் இல்லையா, அந்த நம்ம டிஸ்கவுண்ட் ரேட்டு கொடுக்கும்போது அங்க நமக்கு ஒரு லாஸ் அக்கர் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து இந்த தள்ளுபடி இழப்புன்னு சொல்றாங்க. இந்த இழப்புகளை வந்து மூலதன இழப்பாக கருதப்படுகிறது. இது வந்து ஒரு கேபிட்டல் லாஸா சொல்றாங்க. இதை படிப்படியாக எழுதிவிட வேண்டும். கண்டினியூஸா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கிடைக்கும் போது அந்த லாஸ் அக்கர் ஆகும் போது எழுதிட்டே வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எழுதிவிட பயன்படுத்தும் கணக்குகள் வந்து பாதுகாப்பு கணக்கு. முன்னர் ஈட்டப்பட்ட பிரீமியம் இருந்தால் நான் சொன்னல, அந்த பாதுகாப்பு பிரீமியம் அக்கௌண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதுலயே இப்போ அமௌண்ட் இருக்கு, அந்த பிரீமியம் அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம டைரக்டா ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுல இல்லை அப்படின்னா மூலதன ரிசர்வ்ல வந்து மூலதன லாபங்கள் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்படி கிடைச்சிருச்சுன்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா தான் லாப நட்ட கணக்கினுடைய லாப நட்ட கணக்கு மற்ற எதுவுமே இல்லாத நேரத்துல லாப நட்ட கணக்குக்கு போகும். புரியுதா? இந்த இழப்பு வந்து ஒரே சமயத்தில் அல்லது பல ஆண்டுகளாக பகிர்ந்து எழுதிவிடலாம். நிறுவனங்கள் சட்டம் 2013 படி இந்த தள்ளுபடியை எழுதி விடுவதற்கு குறிப்பிட்ட விதிகள் உள்ளன. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு நிறுவனம் 100 ரூபாய் முன்மதிப்புள்ள கடனீட்டு பத்திரத்தை 90 ரூபாய்க்கு எடுக்கும். ஓகேவா? 100 rupees வேல்யூ ஃபேஸ் வேல்யூ இருக்க ஒரு டிஃபென்சரை 10 rupees டிஸ்கவுண்ட் ரேட்ல கொடுக்குது அப்படின்னா இது வந்து அந்த 10 rupees வந்து நம்ம இந்த கணக்குல எழுதுவோம். ஏன்னா அது வந்து கேபிட்டல் லாஸ் ஃபார் திஸ் கம்பெனி. ஓகேவா? அதனால இது எழுதுவோம். குறிப்பு என்னன்னா, இந்த கணக்கியல் உள்ளீடு நிறுவனத்தின் நிதி அறிக்கைகளில் உண்மையான நிலையை பிரதிபலிக்க உதவுகிறது. அது வந்து என்ன ஸ்டேட்ல இருக்கு, கம்பெனியோட ஸ்டேட் என்ன அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். கொஸ்டின் நம்பர் 1ல என்னன்னா, இப்போ 2 மேட்சிங் த லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல வந்து பங்குகள் பறிமுதல் செய்யப்படும் போது அல்லது டெப்ட் செய்யும் போது கிரெடிட் செய்ய வேண்டிய கணக்கின் பெயர், அதாவது த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் டு பி டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட் வென் ஷேர்ஸ் ஆர் ஃபோர்ஃபீட்டட். அந்த ஷேரை வந்து நம்ம ஃபோர்ஃபீட் பண்ணும்போது எந்த அக்கௌண்ட் டெபிட் ஆகும் எந்த அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும் அப்படின்றத லிஸ்ட் 1ல கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 2ல வந்து அமௌண்ட் டு பி டெபிட்டட் ஆர் கிரெடிட்டட், என்ன அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் டெபிட் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் பங்கு மூலதன கணக்கு அப்படின்னா இதுல சரியானது வந்து அழைக்கப்பட்ட தொகையின் டெபிட் செய்யப்படும். ஓகேவா? அதுதான் வந்து டெபிட் வித் அமௌண்ட் கால்டு. இந்த ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இந்த அமௌண்ட் கால்டப்பால டெபிட் பண்ணப்படும். அடுத்தது ஷேர் ஃபோர்ஃபீட்டட் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் வந்து ஷேர் ஃபோர்ஃபீட்டட் அக்கௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பங்கு மூலதனமாக பெறப்பட்ட தொகையுடன் கிரெடிட் செய்யப்படும். ஓகேவா? அதாவது கிரெடிட்டட் வித் அமௌண்ட் ரிசீவ்டு டுவர்ட்ஸ் த கேபிட்டல் அக்கௌண்ட். இதுதான் வந்து அதுல செகண்ட் அக்கௌண்ட்ல வரும். அடுத்து கால் இன் அரியர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, பெறப்படாத தொகைகள், அதாவது நாட் ரிசீவ்டு அமௌண்ட்ன்றது வந்து நம்ம சீல எடுத்துப்போம். ஓகேவா? இந்த அக்கௌண்ட்ல எடுத்துப்போம். அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் ப்ரீமியம் அக்கௌண்ட்ல டெபிட்டட் வித் அமௌண்ட் நாட் ரிசீவ். எந்த அமௌண்ட் வந்து இன்னும் ரிசீவ் ஆகலையோ அதை வந்து நம்ம இதுல டெபிட் பண்ணுவோம். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணுவோம். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து இங்க ரைட் ஆன்சர். அடுத்ததா வந்து அப்போ 400 shares of 50 each issued at the par were forfeited for non-payment ஆஃப் ஃபைனல் கால். அந்த ஃபைனல் கால்ல வந்து அவங்க பே பண்ணல, அதை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்றதால கால் ஆஃப் 10 rupees per share அது வந்து பண்ணல. 50 rupeesல 10 rupees வந்து பண்ணல.
அதை வந்து ரீஇஷ்யூ பண்றாங்க. எப்போ என்ன அமௌண்ட்டுக்குன்னா 45 rupeesன்றதுல ஃபுல்லி பெய்டப்பா ரீஇஷ்யூ பண்றாங்க. அப்போ கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எவ்வளோ ஷேர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க? 400. ஓகேவா? 400 அப்போ இன்டூ எத்தனை ஷேர்? சாரி, ஷேரோட வேல்யூ வந்து 40 rupees. அப்போ ஈக்குவல் டு 16,000. ஓகேவா? 16,000 இது வந்து ருபீஸுக்கு வந்து இவங்க அமௌண்ட்டை வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்ததாக இஷ்யூ பண்ணும்போது இந்த இந்த 50 ரூபாயிலிருந்து 40 ரூபான்னும் போது அதை கால்குலேட் பண்ணா 5 ரூபாய். அப்போ எவ்வளவு வந்து வரல அப்படின்னு பார்த்தா 400 இன்ட்டு 5. ஸோ அது வந்து 2000 ரூபாய். அப்போ இதுல மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 14,000. ஓகேவா? இதுதான் வந்து 14,000. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆப்ஷன் 2 தான் வந்து 14,000 தான் வந்து இதோட சரியான ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் 3. When the debentures are issued at premium and redeemed at premium, the journal entry will having the following. அதாவது ஒரு டிபெஞ்சர் வந்து பிரீமியம் இதுக்கு ரெடீம் இஷ்யூ ப்ரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க, அதை ப்ரீமியம்க்கே ரெடீம் பண்றாங்க அப்படின்னா என்னென்னலாம் வரும்னு பார்த்தா இதுல பி வரும். கடன் பத்திரங்கள் வெளியீட்டில் இழப்பு கணக்கு டெபிட் பண்ணும். லாஸ் ஆன் இஷ்யூ டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் இஸ் டெபிட்டட். ஓகேவா? இது வந்து டெபிட் பண்ணுவாங்க. அடுத்தது சியும் வரும். செக்யூரிட்டிஸ் பிரீமியம் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட். ஓகேவா? பத்திரங்கள் கூடுதல் தொகை கணக்கு கிரெடிட் செய்யப்படும். டி வந்து பிரீமியம் அக்கௌண்ட் ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் இஸ் கிரெடிட்டட். கடன் பத்திரங்கள் மீட்பில் கூடுதல் தொகை கணக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது 3 வரும்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். Fourth one is arrange the following in the correct sequence in the context of a டிபெஞ்சர். இதுல வந்து கரெக்டான சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம்? இஷ்யூவிங் டிபெஞ்சர். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ணுவோம். செகண்ட் வந்து கிரியேஷன் ஆஃப் அ டிஆர்ஆர். ஓகேவா? இது பி தான் வந்து செகண்ட். தேர்ட் என்ன பண்ணுவோம்? ரிடம்ஷன் ஆஃப் டியூ டேட் அரைவ். இந்த டியூ டேட் அரைவ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவோம்? ரெடீம் பண்ணுவோம். அடுத்ததா வந்து ஆப்ஷன் டி ரிடம்ஷன் ரிட்டர்ன்ஸ் டியூ. ஓகே. அடுத்தது வந்து ஃபோர்த் வந்து ஏ, இந்த பேமெண்ட் ஆஃப் டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ். அந்த ரெடீம் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம பே பண்ணிடுவோம். ஓகேவா? அப்போ இதோட கரெக்டான ஆப்ஷன் என்ன வரும்? சிபிஏடி. அப்போ சிபிடிஏ இதுதான் ஆப்ஷன் 4 தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆப்ஷன். அடுத்து கொஸ்டின் 5. இஃப் டிலே அக்வர்ஸ் பியாண்ட் 8 days, அதாவது இங்க 8 daysக்கு வந்து இது ஆகுது. ஓகேவா? அப்போ ரீஃபண்டிங் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து ரீபே பண்றதுல வருது. கேதரா மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்களால வாங்க முடியல. ஓகேவா? அந்த மினிமம் சப்ஸ்கிரிப்ஷன் பெற முடியலன்றதுனால அவங்க ரீபே பண்றாங்க. இது வந்து 8 நாட்களுக்கு மேல ஆகுது. ஓகேவா? குறைந்தபட்சம் அந்த பெற முடியாது. அப்போ இதோட அமௌண்ட் எவ்வளவா இருக்குன்னா 15% வந்து இதுக்கு அமௌண்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணணும். இதுக்கு வட்டியாக. ஓகேவா? இதுதான் வந்து இதோட ரூல். இது வந்து இந்த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த பர்சன்டேஜ் வந்து கொடுக்கணும். எதுக்காகனா 8 daysன்றது வந்து வெரி லாங் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவ்வளவு நாள் வந்து நீங்க கழிச்சு கொடுக்கறதுனால, இவ்வளவு நாள் டிலேவா கொடுக்கறதுனால இந்த 15% வேல்யூ வந்து அந்த கம்பெனி பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 6. A company can accept calls in advance if authorizes by. அதாவது எது ஆத்தரைஸ் பண்ணும்? ஒரு கம்பெனி வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸை வந்து கால்ஸ் இன் அட்வான்ஸை அக்சஸ் பண்ணலான்றத எது ஆத்தரைஸ் பண்ணணும்னா ஃபோர்த் மெமோ ஃபோர்த் இந்த மெமோ ஆஃப் மெமராண்டம் ஆஃப் அசோசியேஷன் எம்ஓஏல தான் வந்து நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம், எவ்வளோ இனிஷியலாவே நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஏஓஏ தான் வந்து சாரி ஒரு ஸ்மால் மிஸ்டேக். இங்க வந்து மெமராண்டம் அசோசியேஷன் சொல்ல மாட்டாங்க, ஏஓஏல தான் வந்து சொல்லுவாங்க.
the company's AOA, its internal rule book, அதுதான் வந்து அந்த கம்பெனியோட இன்டர்னல் ரூல் புக் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிகலி பெர்மிட்டட். இதுதான் வந்து பெர்மிட் பண்ணும். வென் ஷேர் ஹோல்டர்ஸ் வாலண்டரிலி பே ஃபியூச்சர் கால் பண்ணி பிஃபோர் இட்ஸ் அஃபிஷியலி டிமாண்டட், அது எப்போ கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க பே பண்றது தான் வந்து கால் இன் அட்வான்ஸ். ஓகேவா? இது வந்து ஆர்டிகிள் கண்டெய்ன்ஸ் ரூல்ஸ் ஷேர் கேபிட்டல் அண்ட் பேமெண்ட்ஸ் தட் ப்ரொடெக்டட்ஸ் போத் கம்பெனி அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ். இந்த ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷன் தான் வந்து போத் கம்பெனியும் இதையும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7க்கு வந்து ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா இதை கரெக்டான ஆர்டர்கள் எடுத்துட்டு வரணும்னா ஃபர்ஸ்ட் ஆத்தரைஸ்டு கேபிட்டல் அங்கீகரிக்கப்பட்ட மூலதனம், அடுத்தது வெளியிடப்பட்ட மூலதனம், அடுத்ததா சந்தா மூலதனம் சப்ஸ்கிரைப் கேபிட்டல். ஆத்தரைஸ் பண்ணது, இஸ்யூ பண்ணது, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, அடுத்து வந்து கால்ட் அப் பண்ணுவாங்க, கடைசியா பெய்டு போகும். ஓகேவா? இதுதான் வந்து இதோட கரெக்டான ஆர்டர். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து இப்பதான் கேட்பாங்க இந்த சாப்டர்ல இருந்து. அவ்வளோதான். இன்னைக்கு வந்து இஸ்யூ ஆன் டிபெஞ்சர்ஸ்ன்றது இஸ்யூவிங் டிபெஞ்சர்ஸ்ன்றது இதுதான் டைப்ஸ் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அதுக்கப்புறம் அதோட ஜர்னல் என்ட்ரிஸ் எல்லாமே இதெல்லாம் இப்போ இந்த